ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் போஸ்ட் சார்பாக முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசக்கூட டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறோம் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. தென்னிந்தியாவில் பாஜக கால் ஊன்றுவதற்கு ஒரு முக்கியமான இடங்கள் என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா தென்னிந்தியாவில் நம்ம எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு எல்லா ஸ்டேட்லேயும். தென்னிந்தியாவில் ஆந்திராவில் 25 சீட்டு நேற்று முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் லோக்சபா தெலுங்கானாவில் பார்த்தோன்னா 17 கிலோ முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் கர்நாடகாவில் 28 அதுக்கு முடிஞ்சிருச்சு. அப்போ கேரளாவில் 20 மக்களவை தொகுதி அதுக்கு முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் 39 அதுக்கு முடிஞ்சிருச்சு. பக்கத்தில் உள்ள பாண்டிச்சேரி சேர்த்து ஒன்றுன்னு பார்த்தோன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 130 எம்பி சீட்டு தமிழ்நாடு சவுத் இந்தியாவில் மட்டுமே இருக்குது பிஜேபிக்கு. ஸோ அது 130 இதில் பார்த்தோன்னா காங்கிரஸ் ஆளுக்கின்ற கர்நாடகாவில் பார்த்தோன்னா டஃப் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கேரளாவில் ஒரு 13 சீட்டுக்கிட்ட காங்கிரஸ் வாய்ப்பு இருக்குது. இடது பிஜேபிக்கு ஒரு சீட்டு வாய்ப்பு இருக்குது, அது கூட டஃப்னு தான் சொல்கிறாங்க. ஸோ தெலுங்கானாலையும் ஒரு 2 சீட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆந்திராவில் கூட்டணி சந்திரபாபு நாயுடோட கூட்டணி வச்சிருக்கனால அவங்க ஒரு 14 சீட்டு வர வாய்ப்பு இருக்குது. அதில் இவங்களும் வருவாங்க. ஸோ ஆந்திராவில் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு பாஜக கூட்டணியோடு சேர்த்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு சீட்டுன்றாங்க, அதுவும் பாண்டிச்சேரி தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு சீட்டு வர முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க. அது எப்படியானாலும் சூழ்நிலை மாறும். மக்களின் கோபம் அதிகமாக இருக்குது இந்த தேர்தலில். ஏன்னா ஓட்டு சதவீதம் ரொம்ப கம்மியானதுனால திமுகவுக்கு சதகமாக போடுறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. அதே நேரம் ஓட்டு கம்மியானதுனால அது ஓரளவு கட்சி ஓட்டே கிட்டத்தட்ட ஒரு 2 கட்சிக்கு ஒரு ஈக்குவாலிட்டியாக இருக்கிற போட்டத்தில் பார்த்தால் பாஜகவுக்கு பார்த்தோன்னா கட்சி ஓட்டுன்றது அவங்க 2 கட்சிக்கு பாதி கூட கிடையாது. 2 கட்சியிலுமே பாதி கூட கட்சி ஓட்டு கிடையாது. ஸோ அதனால் திமுக அதிமுக தான் களம் வந்திருக்குன்றது நமக்கு தெளிவாக தெரியுது. ஏன்னா சீமான் தனித்து நின்று ஓட்டை கலைப்பதாலும் ஒரு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது 2 கட்சிக்கும். அதுக்கப்புறம் பாஜக இதில் என்ன ஸ்கோர் பண்ண போகுதுன்னு தெரியும். 130 சீட்டில் கிட்டத்தட்ட ஒரு சந்திரபாபு நாயுடுவோட கை தான் ஓங்கி இருக்கு. ஏன்னா அங்கே கூட்டணி, அதனால் கர்நாடகாவில் ஒரு 8லேருந்து ஒரு 10 வாய்ப்பு இருக்குன்றாங்க. அப்படின்னு பார்த்தா கூட ஒரு 20 சீட்டு, அதாவது கூட்டணியோட சந்திரபாபு நாயுடோட தெலுங்கு கட்சியோட சேர்த்தால் கூட்டணியோட ஒரு 20 சீட்டு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு கள நிலவரம் சொல்லுது. ஸோ எது எப்படின்னு தெரியாது. நம்ம ஞானி கிடையாது. பாஜகவின் வெற்றி எப்படி தென்னிந்தியாவில் கால் பதிக்க போகுதுன்றதை நம்ம ஜூன் 4 தான் பொறுத்து பார்க்கணும்னு சொல்லி என் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களையும் விடைபெறும் முத்துப்பிரகாஷ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா?